السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن أنس رضي الله تعالى عنه أنه قال: ما خطبنا رسول الله صلى الله عليه وسلم إلا قال: لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له. ரவாஹு அஹ்மத் வத்தபரானி இப்னு ஹிப்பான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹுத்துபா கொடுக்கிற போதெல்லாம், உரை நிகழ்த்துகிற போதெல்லாம் ஒரு அறிவுரையை முக்கியமாக சுட்டி காண்பிப்பார்கள். யாரிடத்திலே அமானத்து இல்லையோ, அமானிதத்தை பேணுகின்ற குணம் இல்லையோ, அவரிடத்தில் ஈமான் கிடையாது. எவரிடத்தில் அகுதி இல்லையோ, ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்ற குணாதிசயம் இல்லையோ, அவரிடத்தில் தீன் கிடையாது, மார்க்கம் கிடையாது என்று ஒவ்வொரு பயானிலையும் உபதேசத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைப்பார்கள். சொன்னதைத்தானே திரும்ப சொல்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்க மாட்டோம். எப்போதெல்லாம் சொல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தகவல். அப்படியானால் நிறைய அமானிதங்கள் இருக்கின்றன. அந்த அமானிதங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. சிலரிடத்திலே பலரிடத்திலே சில ஒப்பந்தங்கள் செய்திருப்போம், அகுதுகள் செய்திருப்போம். அந்த அகுதுகளையும் நிறைவேற்ற வேண்டிய, ஒப்பந்தங்கள் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. இரண்டும் இல்லாவிட்டால் ஈமானும் இல்லை, மார்க்கமும் இல்லை. நம்முடைய குடும்பம் ஒரு அமானிதம், நம்முடைய பிள்ளைகள் ஒரு அமானிதம், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் ஒரு அமானிதம். ஒரு தொழில்துறையிலே நாம் இருக்கிறோம் என்றால், நம்மிடத்தில் பணியாட்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் அதெல்லாம் அமானிதம். இப்படி நாம் ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டே போகலாம். ஐவேளை நாம் தொழுகிறோமே, நோன்பு நோக்கிறோமே, ஹஜ்ஜு, இது எல்லாமே அமானிதங்கள் சேர்ந்தது தான். எப்படி அமானிதங்கள்? தொழுகையில் நாம் நிற்கிற போது தொழுகைக்கான அந்த சுருத்துக்கள், நிபந்தனைகளை நல்ல முறையில் பேண வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய அந்த வாஜிபுகள், ஃபர்லுகள், அந்த சுன்னத்துக்கள் எல்லாம் சரியான முறையில் பேண வேண்டும். வியாபார கடைகள் வைத்திருக்கிறோம் என்றால், நுகர்வோர்கள், வாடிக்கையாளர்கள் நம்மிடத்தில் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் மோசம் செய்து விடக்கூடாது, அவரிடத்தில் பொய் பேசக்கூடாது. நியாயமான முறையில் விலையை சொல்லி நியாயமான முறையில் விற்பனை செய்ய வேண்டும். பொய்யான முறையில் பேசக்கூடாது. இதெல்லாம் அமானிதங்களாக இருக்கிறது. அப்போதான் அந்த வியாபாரம் சிறக்கும், வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், ஏக இறைவனுடைய பொருத்தமும் கிடைக்கும். இந்த அமானிதத்தை பேணுகின்ற குணாதிசயம் ஒரு இடத்தில் இல்லாவிட்டால் இடத்தில் ஈமானே இல்லை என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அடிக்கடி நாம் கத் அஃலஹல் முஃமினூன் என்கின்ற அந்த 18ஆம் ஜுஸினுடைய ஆரம்ப வசனங்களை ஓதுகிற நடைமுறை இருக்கிறது. அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை பதிவு செய்திருக்கிறது. வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். உண்மையான மூமின்கள் யார் என்று கேட்டால், தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுக்கிடையிலே செய்கின்ற அந்த அக்ரிமெண்ட், ஒப்பந்தங்களையும் நல்ல முறையில் பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள் என்று. அமானிதத்தை பேணுவது மிக முக்கியமான ஒரு விஷயம். 2-3 நிகழ்வுகளை இந்த பாடத்திலே, ஹதீஸ் பாடத்திலே நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். அப்துல்லா இப்னு தீனார் என்கின்ற அன்பு நண்பர் கூறுகிறார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நாங்கள் வெளியூர் சென்று விட்டு மக்காவுக்கு திரும்பி கொண்டிருந்தோம். அப்போது இடையிலே இரவு நேரம் ஒரு இடத்திலே தங்கினோம். தங்கியிருக்கிற போது மலைப்பகுதியிலிருந்து ஒரு ஆட்டு இடையர் இறங்கி வந்தார். அவர் ஆட்டு இடையர், ஆடுகளை மேய்ப்பவர். உமரல்லானவர் அவரை பார்த்து கேட்டார்கள், யார் ஆயி இடையரே, இதோ நீங்கள் ஒரு ஆட்டு மந்தை வைத்திருக்கிறீர்கள், அதில் ஒரு ஆட்டை எனக்கு விற்று விடுங்களேன். அவர் சொன்னார், இன்னி மம்லூக்கு, நான் இன்னொருவருக்கு வேலைக்காரராக இருக்கிறேன், நான் எப்படி விற்க முடியும்? இந்த ஆடுகள் எனக்கு சொந்தம் இல்லையே, இந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் வேறொருவர்களாக இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பையனுடைய பேச்சை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு அறிவார்ந்த பேச்சு, ஒரு பண்பார்ந்த பேச்சு. எனவே அவர்களை அந்த அந்த ஆட்டிடையரை டெஸ்ட் பண்ணும் வகையிலே சொன்னார்கள், குல்லி சையிதிக்க அக்கலஹா வேபு, உன்னுடைய தலைவனிடத்தில் சொல்லிவிடு, இந்த ஆட்டை ஒரு ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லிவிடு, எனக்கு நீ விற்று விடு. அப்போது அந்த ஆட்டு இடையர் சொன்னார், ஃபைனல்ல அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார்.
நான் என்னுடைய எஜமானிடத்தில் இப்படியெல்லாம் பொய் சொல்லி நான் தப்பித்து விட வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்று சொன்னார். ஒரு ஆட்டு இடையர், ஆடுகளை மேய்க்கின்றவர் எப்படி அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். நாம் இடையர் தானே என்று நாம் நினைக்க முடியவில்லை. இறையச்சம் என்பது பெரிய பெரிய அந்தஸ்திலே உள்ளவர்களிடத்தில் தான் இறையச்சம் இருக்கும் என்பதில்லை. சாதாரண மக்களிடத்திலையும் கூட, ஏழை எளிய மக்களிடத்திலையும் கூட, அடித்தட்டு மக்களிடத்திலையும் கூட அந்த இறையச்சம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஃபைனல்லாஹ், இதை கேட்ட மாத்திரத்திலே உமரல்லானவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழ ஆரம்பித்து அந்த பையனோடு அந்த எஜமானிடத்திலே சென்றார்கள். விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். அந்த காலத்தில் அடிமைகள் வாழ்ந்தார்கள். விலை கொடுத்து வாங்குவார்கள், உரிமை விடுவார்கள். வாங்கியதோடு உரிமையும் விட்டு விட்டார்கள். உரிமை விட்ட கையோடு ஒரு சுப சோபனத்தையும் சொன்னார்கள். தக்கத்துக்க ஆதியில் கலிமா ஃபி துன்யா, நீ சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது, ஃபைனல்லா, அல்லாஹ் இங்கே இருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே என்கிற அந்த கலிமா இந்த உலகத்திலேயும் உண்மை உரிமை விட்டு விட்டது. நீ அந்த அடிமை தலையிலிருந்து நீ உரிமையாகிவிட்டாய். வாருஜு அன் தூத்திக்க ஆகரா, மறுமையிலேயும் இந்த வார்த்தை உன்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்யும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆட்டு இடையரை பார்த்து ஒரு ஹலீஃபா பேசுகிறார். ஒரு நாடாளும் மன்னர், அதிபர் பேசுகிறார்கள். இந்த வார்த்தைகளை ஒரு ஆட்டு இடையரிடத்தில் பேசுகிறார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த ராயிடத்தில், அந்த ஆட்டிடையரிடத்தில் அந்த அமானிதத்தை பாதுகாக்கின்ற அந்த குணம் இருந்தது. நம்மிடத்தில் சில அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற போது அதை நாம் மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக அதை நாம் பேண வேண்டியிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு நிகழ்வையும் குறிப்பிடுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, நாம் கேள்விப்பட்ட ஒரு மாபெரும் இமாம். அவர்களுடைய மாணவர் தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். 4 இமாம்களில் 4ஆம் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். வீட்டிற்கு சென்றிருந்தார்கள், விருந்தாளியாக தங்கியிருக்கிறார்கள். இரவு நேரம், தூக்க நேரம். ஒரு அறையை ஒதுக்கியிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபிக்கு, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ். அந்த அறையில் தூங்குவதற்காக வேண்டி அவர்கள் பார்க்கிறார்கள், காலுக்கு நேரே குர்ஆன் இருக்கிறது, முஸ்ஹாஃப் இருக்கிறது. முஸ்ஹாஃபை பார்த்து, குர்ஆனை பார்த்து நாம் கால் நீட்டலாமா? நாம் நீட்ட மாட்டோம், நிச்சயமாக நீட்ட மாட்டோம். காரணம், குர்ஆனிலே அல்லாஹ் இன்னஹூர்ல குர்ஆனும் கரீம் என்கிறான். அது மரியாதைக்குரிய இறைவேதம் என்கிறான். மரியாதைக்குரிய இறைவேதத்தை பார்த்து நாம் எப்படி கால் நீட்டுவோம்? இன்னஹு லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹ்ஹருன் என்கிறான். குர்ஆனை ஸ்பரிசிக்கக்கூடியவர்கள், தொடக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? நல்ல பரிசுத்தமானவர்கள். இப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆனை நோக்கி எப்படி அவர்கள் கால் நீட்டுவார்கள்? ஆனால் அவர்கள் படுக்கின்ற அந்த பகுதியில் தான் குர்ஆன் இருக்கிறது. வேறு எந்த பக்கமும் படுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக, உறங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. என்ன செய்தார்கள்? தூங்க முடியவில்லை. இரவெல்லாம் கண் விழித்தார்கள், தொழுதார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாலே அவருடைய மாணவர் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களை தொழுகைக்காக வேண்டி கண் விழிக்க வருகிற போது அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தொழுது கொண்டிருக்கிறார்கள். மாபிக்க லம்தனம், நீ தூங்கவில்லையா? இரவெல்லாம் நீங்கள் தூங்கவில்லையா? எப்படி நான் தூங்குவேன்? என் காலுக்கு நேரே குர்ஆன் இருக்கிறதே, அந்த குர்ஆனை பார்த்து கால் நீட்டு நான் எப்படி தூங்குவேன்? அப்படியானால் என்னை நீ கண் விழிக்க செய்திருக்கலாமே, நான் அந்த குர்ஆனை இடம் மாற்றிருப்பேனே, எப்படி நான் உங்களை கண் விழிக்க செய்வது? ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக வருகிற போது உங்களுடைய தூக்கத்தை கெடுக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? லம் உரித அத்தலக்க மனாமக்க, நீங்களாவது அந்த குர்ஆனை எடுத்து இன்னொரு பக்கம் வைத்திருக்கலாமே. இமாம் அஹ்மத் கேட்கிறார்கள். இமாம் ஷாஃபி சொன்னார்கள், லைசமின் ஹக்கு, அது எனக்கு ஹக்கு கிடையாது. ஒரு வீட்டிலே ஒரு பொருள் இருக்கிற போது அந்த வீட்டுக்காரருடைய ஒரு அனுமதி இல்லாமல், உரிமை இல்லாமல் அதை இடம் நகர்த்த, அதை மாற்ற, அதை எடுத்து புரட்டி பார்க்க எனக்கு என்ன ஹக்கு இருக்கிறது என்று கேட்டார். இப்படியெல்லாம் வாழ்ந்து காண்பித்தார். நாம் ஒரு வீட்டுக்கு செல்கிறோம் என்றால், விருந்தாளியாக செல்கிறோம் என்றால், அந்த வீட்டாருடைய அனுமதி இல்லாமல் நாம் எதிலையும் கை வைக்கக்கூடாது என்பது என்னுடைய மார்க்கம் சொல்கிறது. அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம். அது இருந்தாலும் கூட ஒரு நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. மேஜையிலே, டேபிளிலே சில புஸ்தகங்கள் இருக்கும். இதை நான் கொஞ்சம் படித்து கொள்ளலாமா, வாசித்து கொள்ளலாமா என்று ஒரு வார்த்தை கேட்பதில் தான் நாகரிகம் இருக்கிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்பது அது வேறு விஷயம். இப்படி அவர்கள் பேணினார்கள். இதை தொடர்ந்து நடைபெறுகிற விஷயம்தான் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு இனிய கீதம் படிப்பார்கள் அடிக்கடி. உஹிப்பு சாலிஹீன வலஸ்து மின்ஹும், நல்லோர்களை நான் பிரியப்படுகிறேன், ஆனால் நான் நல்லவன் இல்லை. பணிவோடு கனிவோடு சொல்கிறார்கள்.
இல்லை அல்லி அனாலு பிகும் அஷஃபா, நல்லோர்களோடு நான் இணைந்திருந்தால் நாளை மறுமை நாளில் அந்த நல்லோர்கள் எனக்கு பரிந்துரை செய்வார்கள் சொர்க்கத்திற்கு என்று அவர்கள் பாடுவார்கள். அதற்கு பதிலாக இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அவர்கள் இமாம் ஷாஃபியை பார்த்து சொல்வார்கள், துஹிப்பு சாலிகின் அந்த மின்ஹும், நீங்கள் சாலிகின்களை விரும்புகிறீர்கள், ஆனால் நீங்களும் ஒரு சாலிகு தான், நீங்களும் ஒரு நல்லவர் தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மின்கும் சௌஃப எல்கவுன ஷஃபா, உங்கள் மூலமாகத்தான் மற்றவர்கள் பரிந்துரை பெறுவார், ஷஃபாத்தை பெறுவார். நீங்கள் என்ன மற்றவர்கள் மூலமாக பரிந்துரை பெறுவது? உங்களிடத்தில் தான் பரிந்துரைக்காக மக்கள் அல்லாஹுடைய சமூகத்தில் நிற்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. தொடர்ந்து நடைபெறுகிறது, நிகழ்ச்சி நிறைவுறப் போகிறது. தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை முடிந்தது. இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் ஷாஃபியை பார்த்து சொல்கிறார்கள், தங்களுடைய உஸ்தாதை பார்த்து கேட்கிறார்கள், என்னுடைய மகள் இங்கே இருக்கிறார்கள், இந்த வீட்டில் இருக்கிறார்கள், உங்களை அவர்கள் கண்காணித்து கொண்டிருந்தார்கள், 3 விஷயங்களை நோட் பண்ணினார்கள். அந்த 3 விஷயங்களையும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாகை என்ன அந்த 3 விஷயங்கள் சொன்னார்கள்? அன்னக்க லம்மா தனவுத்தமைய தாமல் இஷா அல்லது அஷா, அந்த இரவு உணவை எங்களோடு நீங்கள் சேர்ந்து சாப்பிடுகிற போது அக்கல்த்த கசீரா, நல்லா சாப்பிட்டீங்க, வயிறார சாப்பிட்டீங்க. லைசமின் ஆதத்தில் மூமின் எவுக்கல்ல கசீரா, ஒரு மூமினுடைய குணம் நிறைய சாப்பிடுவது கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய இமாம், இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றீங்க, எதெல்லாம் உணவுகள்லாம் வச்சோமோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2வது, அன்னக்கல்லம் துசல்லி ரக்காத்தை நீ கபலன் நோம், நல்லோர்கள் பெரியோர்கள் இமாமுகள்லாம் தூக்கத்துக்கு முன்னாலே ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுது விட்டு தான் தூங்குவார்கள், நீங்கள் தொழவில்லையே. 3வது கொஸ்டின், அன்னக்க சல்லைத்தம் ஆனால் ஃபஜ்ர், எங்களோட சேர்ந்தால் நீங்கள் ஃபஜ்ர் தொழுதீர்கள், ஆனால் வலம் தத்த ஒலி செய்யாமல் தொழுகிறீர்கள், ஒலி செய்யாமல் எப்படி நீங்கள் தொழலாம்? இந்த 3 விஷயங்களையும் என்னுடைய மகள் கண்காணித்து கொண்டிருந்து, முலாஹலாத் என்பார்கள். முலாஹலாத் என்றால் கண்காணிப்பு. நல்லோர்கள் பெரியோர்கள் வருகிற போது அவர்கள் மூலமாக சில படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும், சில பாடங்கள் கிடைக்கும், அதற்காக வேண்டி கவனிப்பது உண்டு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, நீங்கள் கேட்டதற்காக நான் பதில் சொல்கிறேன். சில விஷயங்களை நான் ரகசியமாக வைத்திருப்பேன், ஆனால் என்னுடைய அன்பு மாணவர் நீங்கள் கேட்பதற்காக பதில் சொல்கிறேன். நான் அதிகமாக சாப்பிட்ட காரணம், இத்தனை காலமாக நான் ஒரு லிமிட்டாக கண்ட்ரோலாகத்தான் சாப்பிடுவேன். உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிடுகிற போது எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுவை கிடைத்தது. அது ஹலாலான உணவு என்று என்னுடைய மனசிலே பட்டது, பியூர் ஹலாலாக இருந்தது. இப்போ ஆனால் அக்கல்த்து கசீரல் அன்னி ஆலமும் அன்ன தாமக்கள் நம் எதுகுலு செய்யும் ஹராம், கொஞ்சம் கூட ஹராம் இல்லை. இவ்வளோ ஹலாலான சாப்பாடு நமக்கு கிடைக்கிறதே என்கிற சந்தோம். உடம்புல எந்த அளவுக்கு ஹலால் இறங்குறது நம்முடைய உடம்பு தேஜஸாக இருக்கும், ஜலகாத்திரமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஹராம் உள்ளே பூந்து விட்டது என்று வையுங்கள், நம்முடைய உடம்பையும் நாசமாக்கி, நம்முடைய குணத்தையும் நாசமாக்கி, நம்முடைய உடம்பையும் நாசமாக்கிவிடும். எனவே தான் நான் இந்த அளவுக்கு சாப்பிட்டதுக்கு காரணம், நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அல்ல, அது எனக்கு ஒரு மருந்தாக அமைந்திருந்தது என்று சொன்னார்கள். ஹலாலான உணவு இருக்கிறது, எவ்வளோ அழகான வாசகம் சொல்கிறார்கள். இப்போ அக்கல் தூகு அலா அன்னகு தவா, தவா என்கிற முறையில் சாப்பிட்டேனே தவிர லா ஹிதா, உணவு என்ற முறையில் நான் சாப்பிடவில்லை. ஃபஸ்ட் கொஸ்டின் முடிந்தது. 2வது கொஸ்டின், அன்னி லம் உசல்லி ரக்காத்தின் கபல நோம், நவமுக்கு முன்னாடி, தூக்கத்துக்கு முன்னாடி 2 ரக்காத் நான் தொழாத கேள்வி கேட்டீர்கள் அல்லவா. நான் இந்த தொழுகையெல்லாம் வெளியே பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை. இது நஃபிலான தொழுகை, இது 4 பேர் பார்த்து நம்மை மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று தொழக்கூடிய தொழுகை இல்லை. எனவே நான் தொழுதேன், ஆனால் லக்கது அகலக்து பாபி, கதவை அடைத்து கொண்டு தொழுதேன். லக்கது அகலக்து பாபி, கதவை அடைத்து விட்டு ஹத்தா லாயரானி இல்லல்லா, அல்லாஹ் பார்த்தால் போதும் என்று நான் தொழுதேன். யாரும் பார்க்க வேண்டும், என்னை அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக நான் தொழவில்லை. 3ஆம் கொஸ்டின், வஹல் அன நும்து ஹத்தா அத்தவல்ல, நான் இரவெல்லாம் தூங்கினால்தானே காலையில் ஒளி செய்ய, நான் தான் தொழுது கொண்டே இருந்தேனே, என் காலுக்கு நேரே முசாஃப் இருந்தது, முசாஃபை நோக்கி நாம் கால் நீட்டக்கூடாது என்கின்ற சிந்தனையிலேயே, ஞாபகத்திலேயே நான் தொழுது கொண்டிருந்தேன், ஓதி கொண்டிருந்தேன். எனக்கு உளு முறியவில்லை. உளு முறியாதன் காரணமாக லக்கது சல்லைத்துல் ஃபஜ்ர பி உது இஷா, இஷாவுக்கு செய்த உழுவோடவே நான் ஃபஜ்ரையும் தொழுதேன். எனவே தான் ஃபஜ்ருக்கு நான் உழு செய்யவில்லை என்கிற இதெல்லாம் நல்லோர்கள் பெரியவர்கள் இமாம்களுடைய வாழ்க்கையில் தான் பார்க்கலாம். ஆக அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அதை ஒரு அமானிதமாக கருதுகிறார்கள்.
ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றால் எப்படி கண்ணியமாக நடக்க வேண்டும், கௌரவமாக நாகரிகமாக நடக்க வேண்டும், அங்கே உள்ள பொருள்கள் விஷயத்தில் எவ்வளவு சிரத்தையோடு இருக்க வேண்டும், அமானிதத்தை பெண் ஒவ்வொன்றிலேயும் அமானிதம் இருக்கிறது. எனவே இன்றைய பாடத்திலே நமக்கு போதிக்கப்படுகிற ஒரு விஷயம், நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அமானிதங்களை பாதுகாக்கிற விஷயத்தில். அப்படி ஏதோ ஒரு அமானித பாதுகாக்காமல் நாம் விட்டுவிட்டோம் என்றால் நம்முடைய ஈமானுக்கும் கூட அது ஒரு பாதிப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு நல்ல அறிவுரை தரக்கூடிய பாடமாக இருக்கிறதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாக்கு தாவான